யாரை கேட்டு நீங்கள் வந்த? ஜாக்லின் எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தெரியல. நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பாடுற பாட்டு இருக்கு. எப்பப்பா கூப்பிட்டு பேசுகிறீங்களா? ரூல்ஸ்னால் அதுதான், வேறு வழியே இல்லை. அப்படி இருக்கான்னு ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே அவங்க புலம்பிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. அதாவது கேர்ள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. எங்களுக்கு இந்த பெட்ரூம் தான் வேணும் அப்படின்னு. ஆனால் ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெசிஷன் எடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஒரு கண்டிஷன் வந்து பாய்ஸ் வச்சிருந்தாங்க. நேற்று எபிசோட் பார்த்தவங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். ஒரு வாரம் பாய்ஸ் யாரையுமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெசிஷன் ஒரு கண்டிஷன் ஒன்று வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி தான் கேர்ள்ஸ் டீம் வந்து அதை எடுத்துட்டாங்க. ஸோ ஜாக்லினுக்கு வந்து உடன்பாடு இல்லாதனால அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து படுத்துட்டாங்க. இப்போ வெளியே படுத்ததுலேருந்து நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அதை பற்றி பேசி பேசி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் ஆக்சுவலாக எடுத்த டெசிஷன் கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு இது போயிட்டு இருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு வந்து ஈகோ அடிக்குது. ஏன்னா இப்போ வந்து ஓகே எல்லாம் ஓகே சமாதானம் ஆகிட்டு உள்ள போய் படுத்துடலாம் ஒன்று இந்த டெசிஷன் ஓகேன்ற மாதிரி. ஆனால் அப்படி போடா நம்ம வந்து பேசுனது தப்பாயிடுமே, அதாவது நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம் அதுலேருந்து பேக் அடிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈகோ அடிக்குது. அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து கேர்ள்ஸ் எல்லாரையுமே பகச்சுக்கமோ, அதாவது இப்போ வந்து அவங்களாம் ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. அந்த டெசிஷன் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து படுக்கிறதுனால கேர்ள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அகைன்ஸ்ட் ஆகிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிருக்கு ஜாக்லின் பாடுற பாட்டு இருக்கு. ஐயோ அவங்க சீரியஸாக சொல்ல வச்சுக்கோங்களேன் உள்ள இருக்க எல்லாருக்கிட்டையுமே புலம்பிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. எனிவேஸ் ஜாக்லின் மேட்டர் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. 24 மணி நேரத்தில் ஒருத்தர் வந்து எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்களே. ஸோ இதில் எலிமினேட் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட மகள். அதாவது விஜய் சேதுபதி வந்து மகாராஜா படத்தில் வந்து கூட நடிச்சிருந்தாங்கல்ல. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டாங்க. அதாவது சாட்சனா இருக்காங்களா. ஸோ இவங்க தான் எலிமினேட் ஆகிருக்காங்க. ஆனால் இவங்க எலிமினேட் மட்டும் ஆகல, இவங்களை வந்து சீக்ரெட் ரூமில் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் சாட்சனா தான் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க ட்விட்டரில். ஸோ சாட்சனா தான் எலிமினேட் ஆனது. ஆனால் இதில் வந்து சீக்ரெட் ரூமில் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா ஒரே நாளில் எலிமினேட் பண்ணுறாங்க. இது ஒரு அன்ஃபேர் எலிமினேஷன் தான். ஓகேங்களா, ஒருத்தவங்க ஹெல்மெட் பண்ணலாம். ஆனால் மக்கள் நம்ம ஓட்டு போட்டு தான் ஒருத்தவங்களை ஹெல்மெட் பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்களாம் ஒரே நாளில் ஓட் பண்ணி ஒருத்தவங்களை ஹெல்மெட் பண்ணுறாங்கல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்பவே அன்ஃபேர். பிக் பாஸ் ஏன் இவ்வளோ அக்ரெஷன் வந்து காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த சீசன் பிக் பாஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்கும், கான்ட்ரவர்சிஸ் பயங்கரமாக வரும் அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி நாளே இந்த மாதிரி ஹெல்மெட் பண்ணுறாங்க. அதுவும் அன்ஃபேராக ஒருத்தவங்க ஹெல்மெட் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதியோட பொண்ணு அப்படி தான் அவர் ட்ரீட் பண்ணி அமைச்சார். அந்த பொண்ணே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்மெட் பண்ணுறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா வேற யாராவது ஹெல்மெட் ஆவாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் இவங்க ஹெல்மெட் பண்ணது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக சீக்ரெட் ரூம் இருக்கும். ஏன்னா சீக்ரெட் ரூமில் தான் இவங்களை போடுவாங்க. ஏன்னா நம்ம ஓட் பண்ணாமல் ஒருத்தவங்க ஹெல்மெட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. அன்லெஸ் ஏதாவது இப்போ ஏதாவது தப்பு பண்ணி பிரதீப் ஆண்டனி மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் ஒன்று ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெசிஷன் எடுத்து ரெட் கார்டு கொடுத்து இந்த மாதிரி தான் ஹெல்மெட் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டுட்டு ஒருத்தர் ஹெல்மெட் பண்ணுறதுலாம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. மேபி அப்படி பண்ணாங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எலிமினேஷனில் உங்களுக்கு வந்து உடன்பாடு இருக்கா இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக லைவ் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுதுங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆசிலேஷன்லேயே தான் இருக்காங்க. யார் கூட டீம் சேரலாம் யார் கூட சேர வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆசிலேஷனில் தான் இருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஃபேட்மேன் இருக்கார்ல அவர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பிகை நோட்ஸில் உட்காந்து பிக் பாஸ் எப்படி ரிவ்யூ பண்ணுவாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ஃபேட்மேன் உள்ளே இருக்கிறது. ஏன்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் இதுவே எப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் தான். எப்படி பிளான் பண்ணலாம் எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசுகிறதே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அப்படின்னும் போது எப்படி போகுது அவர் எப்படி கேமை வந்து ப்ளே பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து நாமினேட் பண்ணது சாட்சனா அவங்கள தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பேர் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே அப்போ இவரு எடுத்த டெசிஷனுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஹெல்மெட் ஆயிருக்காங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. எப்படி நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.